ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல் 10வது எபிசோட் முடிச்சுட்டு 11வது எபிசோட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. 2 நாளில் புது கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டும். அதனால் இன்று மாலையே தனது ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துவிட்டு பிடித்தம் போன்றவைகளை பெற்றுக்கொண்டு வீடு வர இரவு 8 ஆகிவிட்டது. அம்மா சீதாவிடம் கம்பெனியில் கொடுத்த பணத்தை கொடுத்தாள். கை கால்களை கழுவி நைட்டிக்கு மாறி மானசா சாப்பிட அமர்ந்தாள். சீதா மகளுக்கு இட்லியை பரிமாறி தன் தட்டிலும் 2 இட்லிகளை வைத்துக்கொண்டு அமர்ந்தாள். சீதாவின் ஃபோன் ஒலித்தது. அம்மா, உங்க ஃபோன் தான், புது நம்பரா இருக்கு, இந்தாங்க என்று மானசா நீட்ட சீதா வாங்கி ஆன் செய்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ சீதா என்று பெண் குரல் கேட்கவும், ஆமாம் சீதாதான், நீங்க யாரு? நான் லீலா. எந்த லீலா? லீலா என்ற பெயரில் எனக்கு யாரையும் தெரியாதே, எங்கிருந்து பேசுறீங்க என்று கேட்கவும், நான் சிங்கப்பூரில் இருந்து பேசுகிறேன் சீதா, உன் அரிச்சந்திரன் அண்ணனின் மனைவி, உன் சித்தி மகாலட்சுமியின் மருமகள் எனவும் சீதா இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளானாள். அண்ணி, அண்ணியா, சொல்லுங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா என சீதா மகிழ்ச்சியுடன் கேட்கவும், எங்க நல்லா இருக்கிறது, உன் சித்திக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது, ஹாஸ்பிட்டலில் வைத்து வைத்தியம் பார்க்கிறோம். ஐயோ, சித்திக்கு என்னாச்சு என்று சீதா பதறவும், 10 நாட்களுக்கு முன்னால் திடீர்னு மயங்கி விழுந்து ஒரு கையும் காலும் வராமல் போயிடுச்சு, வாய் கோணிடுச்சு, பேச கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலில் சீதான்னு வைத்தியம் பார்க்கிறோம். சீதா சீதான்னு முழிச்சிருக்கும் நேரமெல்லாம் ஒரே புலம்பல்தான். எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவங்க சமாதானமாகவில்லை, புலம்பல் நிற்கவில்லை. எல்லோரும் என்ன செய்யறதுன்னு முழித்து விட்டோம். அந்த சமயம் உன் சித்தப்பா நம்ம குலதெய்வம் கோயில் பூசாரி பத்மநாபனிடம் தன் மனைவி பெயரில் சாமியிடம் அர்ச்சனை செய்து விபூதி குங்கும பிரசாதம் எடுத்து வர சொல்லி போன் செய்து விமான டிக்கெட்டும் அனுப்பி வைத்தார். பூசாரியும் மறுநாளே கோவில் பிரசாதத்தோடு சிங்கப்பூர் வந்து நின்றார். உன் சித்தி சீதான்னு புலம்பியதை பார்த்து உன் சித்தப்பாவிடம், சீதா கூட 20 நாளுக்கு முன்பு கோயிலுக்கு வந்தாங்க என்றார். அட்ரஸ் தெரியுமான்னு கேட்க, தெரியாதுன்னு சொன்னார். சென்னையில் தங்கியிருக்கிறதா சொன்னாங்க. என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கு, என் மனைவிக்கு அவங்க ஃபோனிலிருந்து ஃபோன் செய்தேன். வீடு போனதும் எதற்கும் இருக்கட்டும் என்று பதிவு பண்ணி வைத்தேன். நல்ல வேளை, இப்போ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று ஃபோன் நம்பர் கொடுத்தார். சீதா டிராவல் ஏஜென்சி மூலமாக சிங்கப்பூருக்கு வர ஏர் ஏஷியாவில் 2 விமான டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு டிக்கெட் வீடு தேடி வரும். அடுத்த நாள் நீயும் உன் மகளும் இங்கே வந்து சேருங்க. சீதா, பழைய பகையை மனதில் வைத்து கொண்டு வராமல் விட்டு விடாதீங்க. உன் சித்திக்கு உன்மேல் எவ்வளவு பாசம்னு உனக்கே தெரியும். நீ வந்தால் உன் சித்தி குணமாகலாம் என்று நீண்டதாய் பேசி விளக்கம் சொன்னாள் லீலாவதி. ஆனால் அண்ணி, நான் அங்கே வர அண்ணன்கள் சம்மதிப்பாங்களா? பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் உன் சித்தப்பா சம்மதம் வாங்கினார். ஆனால் உங்களிடம் உன் அண்ணன்கள் இருவரும் அப்பாவும் கொஞ்சம் முறுக்கலாக தான் இருப்பாங்க. நீங்க அதை கண்டுக்காதீங்க. எங்க ஆதரவு எப்போதும் உண்டு. வாங்க, உங்க சித்திக்காக வாங்க. சீதா, உங்களை பார்த்த பிறகு கொஞ்ச நாளில் உன் அண்ணன்களும் தகப்பனும் மனசு மாறி நம்ம குடும்பத்தோடு உங்களை சேர்த்து கொள்ளலாம் என்று கூறி அண்ணி ஃபோனை ஆஃப் செய்தாள். ஃபோனில் யாரும்மா? எந்த அத்தை பேசுனாங்கம்மா? சின்ன பாட்டிக்கு உடம்பு முடியலையா? என்ன ஆனதாம்? அழாதம்மா, சொல்லும்மா என்று மானசா தாயின் கண்ணீரை துடைத்து விட்டாள். உன் சின்ன பாட்டிக்கு ஒரு கையும் காலும் வரலையாம், ஆஸ்பத்திரியில் வைத்து இருக்கிறார்களாம், வர சொல்கிறாங்க மானசா. எப்படிம்மா நம்ம ஃபோன் நம்பரு கிடச்சிச்சு? ஆமாம், அந்த வரதராஜ பெருமாள் தான் மானுமா வழிகாட்டி இருக்கார். அன்று கோயிலுக்கு போன போது பத்மநாபன் ஐயர்
என் ஃபோனை வாங்கி மனைவிக்கு ஃபோன் செய்தார் இல்லையா, அவர்தான் அங்கே கோயில் பிரசாதம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். அவர்தான் நம் ஃபோன் நம்பரை கொடுத்திருக்கிறார். அவங்க அங்கே வர சொல்கிறாங்க. சித்தி சீதா சீதான்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம். நாம் கிளம்பணும் மானசா. நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் கூட வீடு தேடி வந்துடும். என்றைக்குமா? நாளை மறுநாள். நான் அன்றைக்கு தானே வேலையில் சேரணும். நான் எப்படி உன்னோடு வர முடியும்? அதனால் நீங்க முதலில் கிளம்புங்கள். நான் வேலையில் சேர்ந்துவிட்டு ஒரு லாங் லீவ் எடுத்துக்கொண்டு பின்னாடியே வருகிறேன் என மானசாதேவி கூறவும், அந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எப்போ உங்க மாமா வீட்டோடு சேருவதுன்னு காத்திருந்த சந்தர்ப்பம் வரமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் கை நழுவ விடமாட்டேன் என்று அழுத்தத்துடன் சீதா சொல்லவும், உன் அண்ணன்க வீமனும் அர்ஜுனனும் சம்மதிச்சாங்களா என்று மானசாதேவி சிரிக்கவும், ஏய், நானே சித்திக்கு இப்படி ஆகிவிட்டதேன்னு கவலையில இருக்கேன். நீ ஜோக் அடிக்காதடி. என் அண்ணன் பேரு வீமன் இல்லை, அசோகன். இன்னொருத்தர் பேரு ஹரிச்சந்திரன். அவங்க 2 பேரையும் என் அப்பாவையும் சம்மதிக்க வைக்க பெரும்பாடாகி போனதாம் என சீதா கவலையுடன் கூறவும், அப்போ நாம அங்க போனாலும் 2 மாமன்களும் என் தாத்தாவும் நம்மை வரவேற்க போறதில்லை, அப்படித்தானே என்ற மானசாவும் முகம் வாடி போக அவளின் முகவாட்டத்தை கண்ட சீதா, மானுமா கவலைப்படாதடா. நாம் அங்க போய் நின்னுட்டா படிப்படியா நம்ம இடைவெளியை குறைத்து விடும்டா. அப்படியே நீ நினைக்கிறதும் கூடிய சீக்கிரம் நடந்துவிடும். ஏமா, அந்த பிரபாஸ் தடியன் இன்னும் கல்யாணமாகாமலா இருக்கான்? இல்ல கல்யாணம் செய்து மனைவி குழந்தைன்னு இருக்கானா? சந்தடி சாக்கில் அத்தையை கேட்டிருக்கலாம் இல்லையா என்ற மானசா தாயை கட்டிக்கொண்டு சினுங்கவும், ஏண்டி எந்த நேரத்துல எதிரி கேட்க சொல்ற? சித்திக்கு உடம்பு முடியலன்னு பேசவே வரல. அவங்க பேசினதை தான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அவருக்கு திருமணம் ஆகலைன்னு தெரிந்தால் அப்படியே 2 நாளைக்கு கனவிலும் கற்பனையிலும் அவர் கைகோர்த்து டூயட் பாடி மகிழ்ச்சியா இருந்திருப்பேன்ல என புன்னகைக்கவும், கல்யாணம் ஆகிவிட்டது என்று செய்தி இருந்தால் முடிக்க விடாமல் அம்மா ப்ளீஸ் என்றவர்களின் கண்கள் கோடை மழையாய் பொத்து கொண்டு நீரை பொழிந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.